நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான ஆயுதம், கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல், கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். சமூகத்தில் மக்கள் எந்த கேள்விகளை கேட்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த கேள்விகளை உங்கள் சார்பாக கேட்கிற இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதான கேள்விகள் எவை? அதிமுக கூட்டணியை உடைக்க தயாராகிவிட்டாரா மு.க. ஸ்டாலின்? 3 எம்எல்ஏக்களும் திமுக பக்கம் சென்றதற்கு காரணம் நாளைய அமைச்சர் பதவிக்கா? ஆகஸ்ட் 5 என்று தினகரன் தேதி குறித்திருப்பது அதிமுக இணைப்புக்கா, ஆட்சி கவிழ்ப்புக்கா? வாரிசு அரசியல் சர்ச்சையை வளரவிட்டு வேடிக்கை பார்க்கிறாரா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி? கண்ணு கெட்டிய தூரத்தில் கண் சிமிட்டிக் கொண்டிருக்கிறதா தமிழக சட்டமன்ற தேர்தல்? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொகுதி வளர்ச்சிக்காக முதலமைச்சரை சந்திக்கிற போதெல்லாம் அது என்ன மாதிரியான வளர்ச்சியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தது என்பது நாம் அறியும். அந்த வகையில் தற்போது அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற 3 எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினை தொடர்ந்து சந்தித்து வருவதும், ஆகஸ்ட் 5 என்று டிடிவி தினகரன் தேதி குறித்திருப்பதும் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. இது தொடர்பாக நமக்கும் சில கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கான பதில்களை தேட கருத்தாளர்களை அறிமுகப்படுத்தலாம். திமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் கோலப்பன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். எனக்கு தனியரசு அவரிடம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, இந்த அரசியல் நிமித்தமான சந்திப்பு, மரியாதை நிமித்தமான சந்திப்பு, ஏதேனும் ஒரு சின்ன காரணத்திற்கான சந்திப்பு, இப்படியெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அமைச்சராகிறாரா தனியரசு? ஐயா இல்லை அது அமைச்சராகிறது, முதலமைச்சராகிறது, பிரதம அமைச்சராகிறதுக்கு தான் நம்ம அரசியலுக்கு வர்றோம். அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கு இது சூழல் இல்லை. இப்போ நாங்கள் எதிர்க்கட்சியினுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது முழுக்க 26 ஆண்டு காலம் பேரறிவாளன், ஒரு நாள் கூட விடுப்பு இல்லாமல் முடங்கி கிடக்கிறார். தாய் தந்தையர் வயது முதிர்ந்த காலத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதற்காக நாங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்ன எங்களுடைய கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பாளர் டிடிவி அண்ணனை பார்த்து ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்னாடியே நான் இந்த முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுறேன். ஏற்கனவே நம்ம டிடிவியை பார்த்த பிறகு எடப்பாடியை பார்க்குறேன். ஒரு முறை பேரறிவாளனுக்கு, மீதம் இருமுறை ஒரு முறை தான். இப்போ நேற்று கூட அவங்களே கடிதம் எடுக்கிறாங்க. முரசொலியினுடைய பவள விழாவுக்கு தளபதி அழைப்பு விடுக்கிறாங்க. அந்த அழைப்பில் பங்கேற்கும்படி அவங்க மரியாதை நிமித்தமாக கடிதமும் தர்றாங்க. அண்ணா வேணாம் கலைனா அண்ணா கடிதமும் கொடுக்குறாங்க, நேரிலையும் அழைப்பு கொடுக்குறாங்க. அப்புறம் முரசொலி 75 ஆண்டு காலம் ஒரு மூத்த இதழ் இலக்கியத்துறையிலையும் அரசியல் துறையிலையும் சமூகத்துறையிலையும் ஒரு மறுமலர்ச்சிக்கான ஒரு இதழ் அப்படிங்கிறதுனால நீங்கள் கட்டாயமாக கலந்துக்கணும்னு தளபதி வேண்டி விரும்பி கேட்குறாங்க. சிறப்பிக்கணும், சிறப்புரையாற்றணும்னு விரும்புகிறார், கடிதத்தின் மூலமாகவும் நேரிலையும். அப்போ நம்ம மரியாதை நிமித்தமாக நீங்கள் கடிதம் அனுப்பி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னு நீங்கள் விரும்பினதுக்காக மகிழ்ச்சி, நன்றி, விழா சிறக்க வாழ்த்துக்கள். இயன்ற அளவு நானும், இயன்ற அளவு தோழமை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகள், எங்களுடைய தலைமை நிர்வாகிகளோடு கலந்து பேசிட்டு நல்ல முடிவா வாய்ப்பு இருக்கிற சூழல் முடிவெடுக்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்கிற விவகாரத்தில் திமுகவினுடைய நிலைப்பாடு மாநிலம் அறிந்த ஒன்று. அவர்களை விடுதலை செய்வதற்கு சட்டப்பேரவை இதற்கு முன்பாக மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கே ஒட்டுமொத்த தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றி இருக்கிறது. அது திமுக அம்மா புரட்சி இல்ல திமுகவோட ஸ்டாண்டை நான் முன்வைக்கிறேன். அதன் அடிப்படையில் திமுக எதிர்க்கல, இப்போதும் அதை அவங்க ஆதரிக்கிறாங்க. இந்த காரணத்திற்காக ஏற்கனவே திமுகவினுடைய நிலைப்பாடு தெரிந்த ஒரு விஷயத்தை மீண்டுமாக ஸ்டாலினை சந்திப்பது என்பது அதற்கு உள்ளாக அரசியல் எதுவும் இல்லை அப்படின்னு நாங்கள் நம்பணும். 100 விழுக்காடு அரசியல் இல்லை, முழுக்க மனிதாபிமானம், முழுக்க தமிழ்நாட்டினுடைய சட்டம் நீதி நிலைபெற வேண்டும் என்கிறதுல நாங்கள் முழு மனதோட 3 சட்டமன்ற நீங்க இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பேசினாலே இந்த சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றி ஏற்கனவே எடப்பாடியாட்டையும் நான் மனு கொடுத்துருக்கேன், சட்டத்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துருந்தோம், கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமா நாங்கள் ஏற்கனவே வலியுறுத்தி இருந்தோம். அதைத்தான் நான் தளபதிகிட்டையும் நீங்க சட்டமன்றத்தில் நீங்க வலியுறுத்தி மாட்டிறைச்சி விவகாரத்தில் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வெளிநடப்பு செய்த புள்ளி. அதற்கு பிறகு 2வது முறையாக பேரறிவாளன் விஷயத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருடான சந்திப்பு, முரசொலியினுடைய விழாவில் கலந்து கொள்வதற்கு உங்களுக்கு வந்திருக்கிற அழைப்பு 1+1+1 = 3 அப்படித்தானே? இல்ல அப்படி இல்லை, நீங்க அந்த ஏற்கனவே நம்ம திட்டமிட்ட மாதிரி இன்னைக்கு சிவி சண்முகம் நீங்க எல்லாம் நம்ம தொலைக்காட்சியிலோட போச்சு.
இன்னைக்கு வந்து முதல்வரிடம் கவனத்தை கொண்டு போயிருக்கோம் பேரறிவுடைய விடுப்பு குறித்து. அப்போ பாருங்க, நான் எடுத்துக்கிட்ட முயற்சி, நான் பெரும்பாலும் எடுத்துக்கிற முயற்சி எதுவும் தோத்ததில்லை. ஜல்லிக்கட்டை கூட நான் தான் துவக்கி வச்சேன். முதல் அலங்காநல்லூரில், மதுரையில் நாங்கள் 3 பேர் தான் போராட ஆரம்பித்தோம். அப்புறம் நாடு முழுக்க எதிர்கட்சி தலைவரையோட அங்கே வந்திருந்தாங்க. எல்லா கட்சிகளும் போராடினாங்க. நாளே கொதித்தெழுந்து எதிர்கட்சி தலைவரோடு ஒரு சுமூகமான இணக்கம் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாமா? கட்டாயமா 100 விழுக்காடு. எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஐயாவோட மட்டும் இல்ல, காங்கிரஸ் தலைவர் ராமசாமி ஐயாவோட ஒன்று இருக்கு, முஸ்லீம் லீக் கூட அபூபக்கர் ஐயா மேல இருக்கு. ஏன்னா காங்கிரஸே எதுக்கல இந்த தீர்மானத்தில், ஏன்னா நான் தான் அதை அவங்கள்ட்ட வேண்டி விரும்பி கேட்டிருக்கேன். தொடர்ந்து பேசலாம். எனக்கு தெரியாது அதிமுக அம்மா அணியிலிருந்து கலைராஜன் அவர்கள் நம்மோடு பங்கேற்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கோலப்பன் சார், இந்த 3 எம்எல்ஏக்களும் தனித்தனியாக பல்வேறு காரணங்களுக்காக இன்றைய அதிமுகவினுடைய நடப்பாட்சி குறித்த பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிற சூழல்ல அது வெறும் அரசியல் நிமித்தமான அல்லது அவர்கள் முன்வைக்கிற கோரிக்கை நிமித்தமான சந்திப்பு மட்டுமாகத்தான் இருக்க முடியுமா? இல்ல, இது ரெண்டாகவும் இருக்கலாம். ஏனென்றால் ஒரு கட்சியினுடைய அவர்கள் வந்து அதிமுக அணியிலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போ அந்த கட்சியின் தலைமையில் வந்து சில சிக்கல்கள் வரச்சில வந்து தமிழ்நாட்டிலேயே இந்திய அரசியல் எப்படின்னா சிறிய கட்சிகள் எந்த கூட்டணியில் இருக்குங்கிறத அவங்க டிசைட் பண்ணவே முடியாது. பெரிய கட்சிகள் தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ திமுககாரங்க நாளைக்கு இவங்க போய் வேணும்னு சேர்ந்து கூட இன்னைக்கு வேண்டான்னு சொன்னால் கூட இவங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இவங்கள் வந்து ஒரு மற்ற பெரிய கட்சிகளை சார்ந்து இருக்க வேண்டிய தேவை எப்படியுமே இருக்கு. நான் ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்றேன்னா, விஜயகாந்த் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தியாக எழுவதற்கான வாய்ப்பு இருந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்து திமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளின பிறகு கூட அவர் கட்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எம்எல்ஏக்கள் ஒருத்தராக அதிமுக பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு செயல்படாமல் அசம்பிளிக்கு வரலை, அவருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவருக்குன்னு இருந்தால் அவர் பேச விடலை, அதெல்லாம் நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லலாம், வந்து நீங்கள் பணியாற்ற வேண்டிய செய்யறதுனால போயிட்டார். அப்போ இவங்களுக்கும் என்ன தோணும் என்றால், இவர்களை போன்ற சிறிய அமைப்புகளுக்கு என்ன மனதில் தோன்றும் என்றால், இது அதிமுக வந்து அவர்களுடைய இருக்கக்கூடிய நெருக்கடிகள்னால இவங்க வந்து அடுத்த தேர்தலில் வெற்றி பெற மாட்டாங்க. ஏன்னா இவங்கள் வந்து தொடர்ந்து தேர்தலில் சிறிய கட்சிகள் வெற்றி பெறவில்லை என்றால் அவளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லும்ல, இந்த ஒரு இருப்பிடம் இருக்கு இல்லையா தமிழக ஒரு அரசியல், அது வந்து கேள்விக்குறியா மாறிடும். ஒட்டுமொத்தமாக மறந்துடுவாங்க. அவங்களுக்கு மீடியாவும் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால இவர்கள் வந்து தங்களுடைய கீப்பிங் த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் இருக்கு இல்லையா, அது வந்து சிறிய கட்சிகள் எப்பவுமே இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன், இவர் ஒரு இஷ்யூக்காகவும் போயிருக்கலாம், அடுத்த கட்ட அரசியல் நகர்வை நோக்கியும் போகலாம். அவரை மீறியும் நடக்கும். தனியரசு அவர்களை வைத்துக் கொண்டே தான் இந்த அவையில கேட்கிறேன். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவரிடம் மிகப்பெரிய நன்மதிப்பை பெற்று தொடர்ச்சியாக அந்த கூட்டணி கட்சியில உறுதியாக சட்டமன்றத்தில் தலைவர் இல்ல இல்லையா. என்னுடைய கேள்வி அல்ல, இப்போ இது ஸ்டாலினை நோக்கிய அல்லது ஸ்டாலின் பக்கம் திரும்புகிற முயற்சியை எடுத்துக் கொள்வதை விட அதிமுக தலைமையின் மீதான நம்பிக்கையின்மையும் எடுத்துக்கலாமா? அப்படித்தானே இருக்குது. இன்னைக்கு அதிமுக என்ற ஆளும் கட்சி இன்னைக்கு நீங்க அவங்க 5 ஓட்டு வித்தியாசத்தில் தான் இந்த நம்பிக்கை ஓட்டை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போ அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தினகரன் ஒரு அணியாக இருக்கிறாங்கிறாங்க, முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு அணியாக இருக்கிறாங்கிறாரு, ஓபிஎஸ் இன்னொரு அணியாக இருக்கிறாங்க, இது போல தோப்பு வெங்கடாச்சலம், கரூர் பழனி நம்ம பாலாஜி, இவங்க எல்லாம். அப்போ இவங்க ஒட்டுமொத்த கணக்க போட்டால் இந்த அரசு ஒரு 25 ஓட்டு வித்தியாசத்தில் கீழே தோத்துருங்கிற வெளியே இருக்கு, நம்பிக்கை நடக்கலை, அப்படி ஒரு வந்துருமோங்கிற நிலைமை இருக்கிறச்சில இவர்களை போன்ற சிறிய கட்சி இருப்பவர்கள் இந்த அரசின் மேல் எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? அந்த கட்சி ஆட்சியே ஒரு சத்தியத்தை கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி தான் போகுது. இந்த யானைட்ட சத்தியம் வாங்கிடுவாங்க, நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், அதே மாதிரி தான் நடக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு சந்தேகம், மற்றவர்கள் எழுப்புகிற சந்தேகம் என்பது, இதற்கு முன்பாகவும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கூவத்தூர் விடுதியில் நடந்த வீடியோ குறித்த ஒரு ஆதாரம் வெளியான பிறகு, சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதாரம் வெளியான பிறகுதான் இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் தலைப்புச் செய்திகளில் இடம்பெறுகிறது. ஸ்டாலினை பல்வேறு காரணங்களுக்காக சந்திக்கிறார்கள், அதிமுகவிலிருந்து திமுகவை நோக்கி புகலிடத்திற்காக நகர்கிறார்கள். நான் ஒரு வாய்ப்பு சொன்னா அதற்கு மறுக்க முடியுமா? முடியாதுதான். ஏன்னா நான் சொன்னேன்ல, இந்த சிறிய கட்சிகளுக்கு எல்லாமே எப்பவுமே ஒரு அரசியல் ரீதியான எல்லா விதமான நெருக்கடிகளும் இருக்கும். இப்போ நீங்க அதிமுக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க பாருங்க, அதை விஷயமே நீங்க இந்த வரைக்கும் எழுப்பல. அவங்க அந்த 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 கட்சியில் இருக்கிறவர் தான் அந்த ஸ்டிங்கிங் ஆர்பரேஷன்ல அந்த கட்சியில் உள்ளவராக தான் மாற்றாரு. ஆனால் அது ஒரு பெருசா பாரு. ஆனால் இவங்களுக்கு இருக்கிற நெருக்கடியை பார்த்தீங்களா, இவங்க ஒரு இஷ்யூ பண்ண வேண்டிய நிலைமைக்கு வராங்க. அது குறிப்பாக தமிழ் அன்சாரி அதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்றாரு, எல்லாம் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கு. ஏன்னா சின்ன கட்சியினுடைய வாழ்வு இருக்கு இல்லையா, சர்வைவல், அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. தொடர்ந்து ஜெயிக்கல, இதை ஸ்டாலின் பயன்படுத்திக் கொள்கிறாரா? கட்டாயம் ஒரு எங்க எதிர்கட்சி தலைவர்னா கிடைக்க வாய்ப்பை அவங்க பயன்படுத்தலைன்னா இதுவரைக்கும் அவர் செய்யலை. ஏன்னா நீங்க ஒரு அதிமுக, நான் அது ஒரு கருத்து வேறுபாடுகள், ஆனால் அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியில் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக உடைச்சிடலாம் முடியணும்னு நினச்சா உடைச்ச போகிறவங்க தான் வீணாக போயிடுவாங்க. இப்போ வைகோ எவ்வளவு பெரிய எத்தனை மாவட்ட 18 மாவட்ட செயலாளரை கொண்டு வந்தார். இன்றைக்கி அவர் வந்து அரசியலில் இருக்கக்கூடிய நிலைமை எங்கே பாருங்கள். ஏண்டா திமுக அதிமுக இரண்டுமே அமைப்புகள் இன்னும் வந்து அவங்க வந்து பலவீனமாக இருக்கான்னு நான் நம்ப தயாராக இல்லை, இது வரைக்கும் நம்ப தயாராக இல்லை. இனிமேல் எப்படி ஆகுதுன்னு தெரியாது. ஆகவே நீங்கள் அதிமுக மாதிரி கட்சியிலிருந்து எத்தனை பேர் இழுத்தாலும், திமுக கட்சியிலிருந்து எத்தனை பேர் இழுத்தாலும்
அந்த கட்சிகளை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது என்னுடைய இப்போதைக்கு. ஓகே, கலைராஜன் அவர்கள், அதிமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியாக ஸ்டாலின் அவர்களை சந்திப்பது, அவர் முரசொலி விழாவுக்கு அவர்களை அழைப்பதுன்னு இந்த சுமூகமான உறவை அதிமுக எப்படி பார்க்கிறது? இது ஒரு பெரிய ஒரு தவறான கண்ணோட்டத்திலே பார்ப்பதற்கு எந்த விஷயமும் இல்லை. ஓகே, தமிழ் இன உணர்வோடு இந்த நாட்டிலே திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்கிற நிலைப்பாடு இருக்கிறது. நேற்றைக்கு வருகிற கூட சொன்னேன், முன்னாள் வருகிற சொன்னேன், ஒன்று இந்த நாட்டை திமுக ஆள வேண்டும் அல்லது அதிமுக தான் ஆள வேண்டும், வேறு ஒருவனுக்கும் இங்கே இடமில்லை என்று சொல்லி நான் பேசினேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. மொழி பிரச்சனை இருக்குது, இந்தி திணிப்பு இருக்கிறது, சமஸ்கிருத பிரச்சனை திணிப்பு இருக்கிறது, நீட் பிரச்சனை இருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் அழுத்தம் கொடுத்து திரு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர்களிடத்தில் அழுத்தம் கொடுத்து மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அதிமுக உறுப்பினர்கள் தான் அவரை தூண்டுகிறார்கள் என்கிற நிலைப்பாடு வெளியே தெரிவதற்கு பதிலாக எங்களுடைய அணியிலே இருக்கிற கூட்டணியாக இருந்து எங்களிடத்திலே வெற்றி பெற்று எங்கள் மீது விசுவாசமிக்கவர், அம்மா மீது விசுவாசமிக்கவர்கள் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு தமிழ் உணர்வோடு இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் மீது வருமான வரித்துறையும் அமலாக்கப் பிரிவும் தூண்டிவிடப்பட்ட போது அதே நேரத்தில் எங்களுடைய மாண்புமிகு துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் கைது செய்து ஒரு பொய்யான வழக்கில் கைது செய்யப்பட்டு டெல்லியில் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தீவிரவாதியை போல் பிடித்து சென்றார்கள். அந்த காட்சியெல்லாம் பார்க்குற போது மிகப்பெரிய கொடுமை அது. ஒரு தமிழனை அவமானப்படுத்துகிற அளவுக்கு செய்தார்கள் அவர்கள். இதையெல்லாம் பார்க்கிற போது மாண்புமிகு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற செயல் தலைவராக இருக்கிற திமுக செயல் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை கண்டித்தார். நான் கூட அவரை பாராட்டினேன், அவர் நன்றி சொன்னேன். ஏன் சொன்னேன் என்று சொன்னால், ஒரு தமிழனுங்கிற உணர்வின் அடிப்படையில் ஒரு இயக்கம் அழைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் இப்படி சொல்லுகிறார் என்கிற அடிப்படையில் நான் அவரை சொன்னேன். ஏன்னா அதனால் எங்களுக்கு எதிரி திமுக இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, எங்களுக்கு எதிரினா திமுக தான், அப்படி தான் எங்களை வளர்த்துருக்காங்க. இதே இந்த திராவிட இயக்கம் அழியக்கூடாது என்று சொல்லி பிஜு பட்நாயக், நவீன் பட்நாயக்குடைய அப்பா பிஜு பட்நாயக் மூலமாக முயற்சி செய்தார்கள். ஒரு காலத்தில் இந்த இயக்கத்தை இணைத்து விடுவோம் என்று எம்ஜிஆர் நினைத்தது உண்டு, கருணாநிதி நினைத்தது உண்டு. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே இந்த கலைராஜன் அவர்களுடைய திராவிட பாரம்பரியத்தில் வந்தவருடைய பதிலில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து சிரித்து வைத்தார் என்கிற காரணத்திற்காக அவர் முதலமைச்சர் பதவிக்கே தகுதி இல்லாதவர், அவர் அந்த பதவியிலிருந்து அந்த காரணத்திற்காக நீக்க வேண்டும் என்று அதிமுகவிலிருந்து குரல்கள் எழுந்த கட்சி அதிமுக. எதிர்கட்சி தலைவரோடு போய் நீங்க சந்திச்சு பேசிட்டு வரதுல பிரச்சனை இல்லை உங்களுக்கு? இல்ல, அது அதான் நான் சொல்றேன். எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசி நாங்கள் எடப்பாடியை வலு கொடுத்தோம்னால் அவருக்கு தேவையில்லாத அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். எங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் பேசுறதுல தவறு இல்லையே. இல்ல, ஆட்சி உங்களிடம் தானே இருக்கு. ஆட்சி எங்களிடம் வைக்க வேண்டிய எல்லா கோரிக்கைகளையும் எடப்பாடிட்ட வச்சா நிறைவேறும். எடப்பாடிட்ட வச்சா நிறைவேறும். பல விஷயங்கள் நீட் தேர்வெல்லாம் எடப்பாடி நினைச்சா முடியாது. ஏன் காவிரி மேலாண்மை வரை எடப்பாடி முடிச்சா முடியாது. எங்க அம்மாவாலேயே முடியாத விஷயம் அது. ஏன்னா மிகப்பெரிய ஆளுமை மிக்க எங்க அம்மாவே போய் நரேந்திர மோடி இடத்தை பேசி இன்றைக்கு அது ஒற்றை தீர்ப்பாயம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த அநீதி அழைக்கிறவர்கள் தான் மத்தியில் ஆளுநர். ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சராலேயே முடியாவிட்டால் எதிர்க்கட்சி தலைவரால் எப்படி முடியும்? முடியாவிட்டால் என்று சொல்லவில்லை, வலிமை சேர்க்கிறது தான். எங்களுக்கு அணி சேர்ப்பது போல எங்களுக்கு தோழமை உணர்வு தான். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீட் தேர்வுக்கு தமிழக பிரச்சனைக்காக ஆளுங்கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது, அதை எங்களால நிறைவேற்ற முடியாது, எதிர்க்கட்சியும் எங்களோடு இணைய வேண்டும். அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் போய் ஸ்டாலினை பார்த்தாருன்னா வேற மாதிரி பேசுவாங்க, அதனால இந்த 3 பேர் அனுப்புறோம்னு சொல்றீங்க. அவங்க தனி மனித சுதந்திரம் இருக்குங்க அவங்களுக்கு. நாளைக்கு அவங்க அரசியல் தொகுதிக்கு போகணும், நாளைக்கு அரசியல் பண்ணணும். அவங்களுக்கு நிலைப்பாடு என்ன? நீங்க பேரறிவாளன் இன்னைக்கு என்ன ஒரு சின்ன பேட்டரி கொடுத்தாருங்கிறதா ஒரு மீது குற்றச்சாட்டு. அதாவது ராவுட் பயாஸ்னு ஒருத்தர் உள்ள சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? என்னை கருணைக்குலை செய்து விடுங்கள். அப்ப எந்த அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்க திமுக எம்எல்ஏ மாதிரி பேசுறீங்க. ஆட்சி உங்களிடம் இருக்கிறது, பரோல் வழங்குகிற எல்லா சட்டபூர்வமான உரிமையும் அதிமுக அரசுக்கு இருக்கிறது. தமிழர்களுடைய உயிரை காக்க அதிமுக மாவட்ட செயலாளர் அடிப்படையில் தான் பேசுகிறேன். 2 முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். ஆனா ஆட்சி உங்ககிட்ட தானே இருக்கு, அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்கு. ஆட்சி எங்கள்கிட்ட தான் இருக்கிறது. எங்க அம்மா இருந்த போது பேரறிவாளனை விடுதலை செய்ய வேண்டும் தீர்மானம் போட்டார். ஆனால் மத்திய அரசு தடை விதித்தது. இல்ல, பரோல் இப்ப கொடுக்கிறதுக்கு அதிகாரம் யாரு? தடை விதித்தது. நீங்கள் அதான் பார்க்கணும். நீங்க நீட் தேர்வுக்கா இருக்கட்டும், எதுக்கு காவிரி மேலாண்மை இருக்கட்டும், இல்ல நீட் தேர்வுக்கு திமுக ஒத்துழைப்பு கொடுத்தது. தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து உங்களது குரல் என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் பேரறிவாளன் விவகாரத்தில் அதிகாரத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு ஸ்டாலினிடம் போய் அவர்கள் முறையிடுவதற்கு அனுமதிப்பதே உங்களது இயலாமை இல்லையா? இயலாமை என்று சொல்லுங்க. இது முறையிடுறோம், நாங்க ஒன்று சேர்க்கிறோம், அவங்க போய் அணுகுறாங்கிறது தப்பு. மாற்று பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை பரோலில் விடுவிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? எங்களுக்கு இருக்கிறது. எப்ப செய்வீங்க? சஞ்சய்தத்துக்கு ஒரு விடுதலை கொடுத்தார்கள் அவர்கள் மத்தியிலே. அவன் ஹிந்தி பேசுகிறேன் ஒரே காரணம் தானே தவிர அவருக்கு வேற எந்த காரணம் கிடையாது.
ஆனா தமிழுங்கிறவன் கிழிக்க வேணாம். அப்போ உங்களுக்கு மனசு இருந்தும் உங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. கைகள் கட்டப்பட எங்களுடைய கைகள் கட்டப்படவில்லை. எங்களுடைய உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவதற்காக போராடுகிறோம். அந்த போராடுகிற விதத்திலே இவர்கள் போராடுகிறார்கள், அவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள், நாங்கள் எடப்பாடி இடத்திலே கேட்கிறோம். நாங்கள் இன்னொன்று என்னன்னா, எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா வருகிறது. அதிலே பல கைதிகளை விடுதலை செய்வதற்காக பரிசீலிப்பதாக இன்றைக்கு எங்களுடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் சண்முகம் அவர்கள் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி கைதிகளை எல்லாம் விடுதலை செய்ய 14 ஆண்டுகளுக்கு இருந்தவர்கள் எல்லாம் விடுதலை செய்கிற நேரத்திலே 26 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை கூட்டணியிலே சிக்க தவிக்கிறார்களே, அவர்களுக்கு விடுதலை செய்ய கிடைக்காதா? அந்த ஏக்கம் நமக்கு வராதா? அந்த பாவத்தை நாம் செய்யாமல் அவர்களுக்கு ஒரு காப்பி, அவர்களுக்கு வாழ்வை தந்த ஒரு பெருமையாவது எங்களுக்கு இருக்கட்டும் என்று ஆசை முற்றிலும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். இவர் சொல்றது அன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அதை ரைஸ் பண்றாரு. ஆனா ரைஸ் பண்ண சொல்லுங்க இல்ல, அவர் ரைஸ் பண்ணாரு. ஆனா முதல்வர் அவர்களும் நான் அன்னைக்கு சட்டப்பேரவையில் இருந்தேன். முதல்வர் அவர்கள் ஒரு வார்த்தை நார்மலா இந்த ஒரு விஷயத்தை ஏதாவது சொல்லுவாங்க, ஒண்ணுமே சொல்லல. இது என்னுடைய ரீடிங். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க பேரறிவாளனை உடனும் பரலோரில் விடக்கூடாதுன்னு அந்த அரசோட எண்ணம் இல்லை. இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பெரிய சிக்கல் என்ன இருக்குன்னா, நீங்கள் இந்த 7 பேரையும் விட்டீங்கன்னா இந்த ஊரில் முஸ்லீம்கள் ஏராளமான பேர் இதே போல் ஆண்டு கணக்கில் விசாரணைகள் இருக்கிறாங்க. அதை விடுவிக்க வேண்டிய நிலைமையும் வரும். இது விடுத்த இதற்கு அடுத்த லெவல். ஆனால் ஏன்னா அதை செய்வதற்கு இந்த எந்த அரசும் தயாரா இல்லை. ஏன்னா மத்தியில ஒரு மோடி மாதிரியான அரசு இருக்கக்கூடிய நிலைமையினால அதனால இந்த பிரச்சனைகள் தள்ளி கொண்டே கலைராஜன் அவர்களுடைய குரலை அரசாங்கத்தினுடைய குரலாக ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் அவர்களை விடுவிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கிறது. அதனால எதிர்க்கட்சிங்கிற முறையில் அவங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தால் மத்திய அரசுக்கு ஒரு நெருக்கடி அதான் மத்திய அரசு அதற்கான மனநிலையில் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். நான் இந்த பரோலை விட்டுருங்க. ஒரு மாநில அரசு எதிர்க்கட்சியில் அத்தனை பேரும் சேர்ந்து கடந்த சட்ட அரசு இருக்கும் பொழுது, அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தீர்மானம் போட்டு 7 பேரையும் உடனே சொல்லி இன்னி வரைக்கும் அது என்ன கிடப்பில் இருக்கு. நான் சொன்னேன் இதுக்கு பின்னணியில் நீங்கள் இங்க 7 பேரையும் விட்டா அடுத்தது இந்த ஊர்ல இருக்கிற எல்லா முஸ்லீம் கைதிகளையும் விட வேண்டிய ஒரு நெருக்கடியை உருவாக்குவாங்க. அதற்கு இந்த அரசு தயார்கள் இல்லை. அதாவது கந்தஹார்ல கொண்டு போய் இதே ஜஸ்வந்த் சிங்குடைய பையன் வந்து ஜஸ்வந்த் சிங் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்காரு. முப்தி முகமது சயீதுடைய பொண்ணு தான் இப்ப ஜம்மு காஷ்மீர், அந்த பொண்ணு போனப்ப கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அப்ப உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இவர் என்ன பண்றாரு, தீவிரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிற போது வேற வழியில விடுதலை செய்தாங்க. அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்து தெரியுங்களா? நாடு பூரா விமர்சிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நிலை இங்க விமர்சனத்துக்கு ஆளாகப்படக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. தமிழகத்தினுடைய நடப்பு அரசியல் சூழலை பயன்படுத்தி கூட்டணி கட்சிகளை தன் பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் ஸ்டாலின். சார் நீங்க ஒரு நடுநிலைமையான நெறியாளர், நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அதாவது தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இல்ல தமிழ் பண்பாடு கலாச்சாரம்னு ஒரு இருக்கு. அதாவது நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய தளபதியார் அவர்களை சந்திப்பது அல்லது அவரிடத்திலே சில கோரிக்கைகள் வைப்பது, ஏனென்று சொன்னால் அவர்கள் வைக்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை. ஏனென்று சொன்னால் அந்த பேரறிவியாளனை பரோலில் விடுவிப்பது என்பது அவர் வைக்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அவங்க ஏற்கனவே கோரிக்கை வச்சு பார்த்தாங்க, அது நடக்கலை. ஆகவே நடக்காத காலத்தில் சூழ்நிலையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட சொல்லுவோமே, அவர் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கட்டுமேன்றதுக்காக வைக்கிறார். ஆகவே அதை கொண்டு போய் நீங்கள் வந்து அவங்க எதிர்க்கட்சி அரசியலாக ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நல்ல செய்திக்காக போயிருக்காங்க. தெரியாது, இதற்கு முன்பாக எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சியை சந்திக்கிற போது தொகுதி பிரச்சனைக்காக போனவர்கள் தொகுதி பக்கமே வராமல் கட்சியிலேயே இணைந்த வரலாறெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற போது இந்த இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய செயல் தலைவர் தளபதியார் அவர்கள் குறுக்கு வழியில ஆட்சிக்கு வர மாட்டோம்னு தெளிவா சொல்லிட்டாரு. சரி, நாங்கள் மக்களை செஞ்சது தான் ஆட்சிக்கு வருவோம்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஆகவே எதிர்கட்சின்னு சொன்னா அவங்க வந்து ஆளுங்கட்சி ஆதரவு எம்எல்ஏ அப்படின்னு சொன்னா அவங்களுக்குன்னு தனி கொள்கையோடு அவங்க ஒத்து போல, அவங்களுக்குன்னு தனி கொள்கை இருக்கு. கூட்டணியில் வந்து அவங்க ஜெயிச்சு வந்தாங்க, அவ்வளோதானே தவிர அதுக்காக கூட்டணியில் வந்து அவங்களோட அவங்க சிம்பலில் நின்று ஜெயிச்சாங்கிறதுனால அவங்க வந்து அவங்கக்கிட்ட தான் எல்லாம் முறையிடணும், அவங்ககிட்ட தான் பேசணும், அவங்க முடியலன்னு சொன்னால் நமக்கு அமைதியாக இருக்கணுன்ற அர்த்தமெல்லாம் கிடையாது. ஆகவே எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவர் ஒரு கொஞ்சம் நல்ல பலமான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய குரல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு, மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு திறமையான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே இந்த கோரிக்கை கொண்டு போச்சுமானால் அவர் வந்து சட்டமன்றத்திலே அந்த கோரிக்கையை எழுப்புவார்.
அவருக்கு கொஞ்சம் அதிகமான அழுத்தம் கொடுப்பார். அந்த அழுத்தத்தின் காரணமாக நாம் வைத்த கோரிக்கை நிறைவேறக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அவங்க போய் பார்த்துருக்கலாம். அல்லது நீங்க சொன்னீங்க இன்னொன்று முரசொலி, இதுக்காக முரசொலி என்பது சார் அது ஒரு 75 ஆண்டு கால வரலாறு படைச்ச, அது ஒரு தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக ஒரு வரலாறு படைச்ச அது ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையினுடைய பவள விழாவுக்கு அவங்கள கூப்பிடுறதுன்றது அது ஒரு அரசியல் நாகரிகம். அது மட்டும் கிடையாது, தமிழ் பண்பாடு கலாச்சாரம். ஆக அந்த வகையிலே எங்கள் தளபதியார் அவர்களை அவர் அழைத்திருப்பதிலே தவறு இருப்பதாக நீங்கள் கருதுவது நான் ஏற்றுக்கொள்ள. திமுக தலைவருடைய வைர விழாவுக்கும் அழைப்பு வந்துச்சு. அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் கலைஞர் வீட்டிலிருந்தே கூப்பிட்டாங்க. வரலாற்றில் ஒரு சம்பவம் உண்டுங்க. பேரறிஞர் அண்ணா, இது நாங்கள்லாம் அண்ணாவினுடைய தம்பிகள், அந்த காலத்தில் வச்சுங்க. அதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வார்த்தைகளை எல்லாம் தமிழ்நாட்டு விவாதங்களை கேட்பதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகல. அண்ணா போபால் கோவா விடுதலைக்காக போராடிய ஒருவருக்காக அண்ணா வேற பார்த்து சந்திச்சாரு. போப்பாண்டவரை சந்திச்சு உங்களிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்கிற போது, இது மாதிரி கோவாவில் விடுதலைக்காக போராடினாரே அந்த இளைஞரை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் விடுதலை செய்யப்பட்டார். ஆக எங்களுக்கு மனித நேயத்தை பார்க்கணும். நீங்க கோவாவில் இருந்து போராடின ஒரு இளைஞனுக்காக போராடுகிற ஒரு அண்ணா கோரிக்கை வைக்கிற போது, எங்கள் தமிழ் மண்ணை சேர்ந்த எங்கள் தமிழ் இனத்திலே பிறந்த எங்கள் தொப்புள் கொடி உறவுக்காக போராடிய பேரறிவாளர்களாக நான் கேட்கக்கூடாதா? தொடர்ந்து பேசலாம். இந்த முக்கியமான ஒரு கேள்வியை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் அவரிடம் முன்வைக்க இருக்கிறது. பேரறிவாளனுடைய விடுதலையை முன்வைத்து திமுக அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை எல்லாம் சந்தித்து, கூட்டணி கட்சிகள் திமுகவை சந்தித்து ஆதரவை கோருகிறார்கள். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை தொடர்பான இந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிலைப்பாடு என்ன பிரின்ஸ்? இல்ல, அன்புக்குரிய நரியாளரிடம் நான் சொல்வது, நம்முடைய தனியரசு அவர்கள் கூட என்னிடம் சொன்னாங்க, இந்த பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. எங்களுடைய அற்புதமான தலைவர் ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கு சம்பந்தமானது. உங்களுக்கு தெரியும், சோனியா காந்தி அம்மையார் கூட நளினி அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தது உங்களுக்கு தெரியும். அவருக்கு ஆயுள் தண்டனை, அவங்க தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் கேட்டது உங்களுக்கு தெரியும். அந்த மனிதாபம் எங்களுக்கு இருக்கிறது, காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. அதை சோனியா காந்தியை விட ஒரு பெரிய தலைவி உலகத்திலே இல்லை என்று சொல்வேன். சொந்த கணவரை கொண்டவருக்கே மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அளவில். ஆனால் இந்த பிரச்சனை சட்டமன்றத்தில் எழுப்பதற்கு முன்பாலே பெரோரிலே அவர்களை பேரறிவாளர் உட்பட 7 நபர்களை பெரோரிலே விட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கக்கூடிய தனியரசு அன்சாரி அவர்களுடைய கோரிக்கையை நான் கேட்கிறேன். ஏன் நம்முடைய தமிழக சட்டமன்ற நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் கேட்கவில்லை? அவர் கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற்றவர்கள். ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நடத்துகின்ற ஆட்சியை நடத்துகின்ற அந்த அதிகாரம் பெற்றவர்களும் ஏன் கேட்கவில்லை? அதற்கு முடிவு செய்யவில்லை. ஏன் அவர்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள்? இவர்களும் சற்று சறுக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அவர்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் உதவியாவது கிடைக்கட்டும் என்று இருக்கிறார்கள் என்ற சந்தேகம், மிகப்பெரிய ஒரு உள் சார்ந்த ஒரு சந்தேகம் எழுப்புகிறது என்பதை நான் சொல்வேன். எங்களை பொறுத்த மட்டும் யாரையும் தண்டிக்க வேண்டும் என்ற அல்ல, ஆனால் குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்ல முடியாது. என்னுடைய உயர் அதிகாரிகள் தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று மனசாட்சி ஒன்று இருக்கிறது. ஒருவன் நீண்டகாலம் சிறையிலே இருந்து வாழ வேண்டும், அவனுக்கு விடுதலை வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன். விடுதலை என்பது நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தனியரசு சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு அவர்கள் தீர்மானம் போட்டு ஒரே ஒரு கேள்வி. சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு அவர்கள் 7 பேருடைய விடுதலைக்காக எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆதரவு கோருகிறார். கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் அதற்கு ஒருவேளை எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலோ, தங்களது நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் இருந்தாலோ, அது குறித்து வலியுறுத்தி திமுகவிடம் இதுவரை காங்கிரஸ் ஏதேனும் பேசி இருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக? அதிகாரமா எங்களிடம் திமுகவும் கேட்கவில்லை, நாங்களும் பேசவில்லை. இந்த பிரச்சனை சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக சட்டமன்றத்தில் வரவில்லை. தனியரசு என்னிடம் கேட்டார், சட்டமன்ற உறுப்பினர்களே, நாங்கள் இந்த பிரச்சனைக்கு பிறகு கேட்குறோம், உங்கள் தலைவருடைய பேரிழப்பு எங்களுக்கு தெரியும்னு கேட்குறாரு. இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டும் நான் கேட்கிறேன், நான் சொல்கிறேன், இப்போது ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இப்போ நகர்ந்து கொண்டிருக்கிறார்? இதற்கு காரணம் என்ன? இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், இன்று ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் ஏன் இதை செய்ய இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சரை வைத்து செய்ய முன்வரவில்லை என்ற பிரச்சனை தான் வைக்கிறேன்.
இதற்கு பெரிய பொலிட்டிக்கல் ட்ராமா இது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஏன் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிக்காக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி போயிடுறீங்க. உண்மைதான், அங்கே 3 பேருக்கு அதுக்குரிய பேக்ரவுண்ட் இல்லை. நாளைக்கு இன்னைக்குடைய இன்ஸ்டெபிலிட்டி பொலிட்டிக்ஸ் இன் தமிழ்நாடு வித்தியாசமான நிலைமையில் போயிருக்கு. அரசியல் தமிழக அரசியல் ஒன்று குழம்பி கிடக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3, 4, 5 துண்டு துண்டாக பிரிந்திருக்கிறது. எப்படி இதை நீங்க சொல்றது எனக்கு புரியல. நீங்க சொல்ற இந்த விஷயங்களின் அடிப்படையில பொலிட்டிக்கல் டிராமா நடத்துறது திமுகவா அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளா? அதிமுக கூட்டணி கட்சிகள் தான். இதை ஏன் இவரை துருப்பாக எடுக்கிறார்கள் என்று நான் கேட்கிறேன். அப்படி பிரச்சனை வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களிடம் கேட்கலாம். நாங்கள் பிரச்சனை எடுக்கிறோம் என்று எங்களிடம் கேட்கவில்லை, சொல்லவில்லை. நான் சொல்லுங்க சார், இதுல வந்து சார் நீங்க வந்து பொதுவா இல்ல அதாவது சஞ்சய் தத் வந்து இதே போல அவர் வந்து சிறையில் இருந்தார். அவர் இருக்கிற போது வந்து மத்திய அரசாங்கத்தை கேட்டு, ஏன்னா மாநில அரசாங்கத்துக்கே விடுதலை பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கு. ஆனா மத்திய அரசாங்கம் கேட்காம சஞ்சய் தத்தை வந்து மராட்டிய அரசாங்கம் விடுதலை பண்ணிடுச்சு. பட் அந்த ஏன் இவங்க அதை விடுதலை பண்ணிருக்கலாம், ஏன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் மாநில அரசாங்கம் மத்திய அரசை பார்த்து பயப்படுறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க பயப்படுற காரணத்தினால்தான் இல்லை அதில் பயப்படுற காரணத்தினால்தான் அவர்கள் வந்து ஏன் இல்லைன்னா விடுதலை சார், அவங்க என்ன ஃபுல்லாக விடுதலையே கேட்டாங்க, பரோல் கேட்குறாங்க. உடம்பு சரியில்லை, பரோல் கேட்கறாங்க. பரோலுக்கு தடை இல்லையே, ஏன் பரோல் கூட இவ்வளவு யோசிக்கிறாங்க? மத்திய அரசு அதனாலதான் மத்திய அரசு ஏதாவது பண்ணிடுவோம் மத்திய திமுக ஆட்சியில் நளினி அவர்களுக்கு பரோல் கொடுப்பதற்கு என்ன காரணத்திற்காக நாம் மறுத்தமோ அதே காரணத்திற்காக அதிமுக மறுக்காது என்று என்ன அர்த்தம், என்ன அதுக்கு என்ன நிச்சயம்? ஒரே நிமிஷம். திமுக ஆட்சியில் நளினி அவர்கள் பரோல் கோரி என்ன காரணத்திற்காக நளினி அவர்களுக்கு பரோல் மறுக்கப்பட்டதோ அதே காரணம் ஏன் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேருக்கும் பொருந்தாது? இல்ல திமுக ஆட்சியிலே நளினிக்கு பரோல் கொடுக்காததுக்கு காரணம் வேறு. நாங்க இப்ப வந்து இந்த இதுல வந்து பேரறிவாளனுக்கு நாங்க என்ன சொல்ல ஒரு முன்னுதாரணம் இருக்கு. ஏன்னா மராட்டிய மாநிலம் வந்து அவங்களுக்கு வந்து பரோல் கொடுத்துருக்கு, ஏற்கனவே ஒரு கைதிக்கு பரோல் கொடுத்துருக்கு. பரோல் கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் முன்னுதாரணத்தை காட்டி இப்ப நாங்க தொடர்ந்து பேசலாம். எனக்கு இந்த தலைப்பில் அடுத்தடுத்து நம்ம விவாதிக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம், ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்று டிடிவி தினகரன் ஒரே விளக்கு கொடுத்துட்றாங்க, இதுக்கு விளக்கு கொடுத்துட்றேன். இவ பிரின்ஸ் சொன்னார்ல, அம்மா என்கிற மிகப்பெரிய ஆளுமை அவங்க இருந்த போதே தீர்மானத்தை சட்டமன்றத்திலே போட்டு அனைத்து கட்சிகளும் ஒப்புதல் கொடுத்து அன்றைக்கு நரேந்திர மோடி இடத்திலே நாங்கள் விளக்கம் கொடுத்துருக்குறோம். அம்மா கொடுத்தப்பே அவங்க வந்து இன்னமும் பரிசீலிக்கிறாங்க. அவர் யாழ்ப்பாணத்துக்கு போகிறாரு, டெல்லிக்கு போகிறாரு, கொழும்புக்கு போகிறாரு, போயிட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த பாட்டெல்லாம் பாடிவிட்டு தமிழ் தொன்மையான மொழி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு வந்தவர் கூட அங்கே புத்த மதத்து கோயிலில் போய் கும்பிட்டு வர்றாரு ஒழிய 2500 கோயில்கள் இந்து மத கோயில்கள் இல்லை, தமிழர்களுடைய கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, அதை கேட்கவில்லை. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்படியெல்லாம் போட்ட நிலை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் இதே காந்தி சுட்டு தள்ளுறாரு, காந்தி சுட்டு தள்ளிட்டாங்க. காங்கிரஸுக்கு திராவிட இயக்கத்துக்கு இவ்வளோ வித்தியாசத்தை பாருங்க. நீங்கள் காந்தி சுட்டு தள்ளணுன்னு பெரியார் என்ன தரப்பு பண்ணாரு, இந்த தேசத்துக்கு காந்தி தேசம்னு பேர் வைங்கயா அப்படின்னாரு. காங்கிரஸ்காரன் சொல்லல, திராவிட இயக்க தலைவன் சொன்னார்கள். ஏன் சொல்கிறோம்னா மனிதநேயம் மிக்கவர்கள். இது அண்ணன் சொன்னாங்க, இந்த அரசாங்கம் பயப்படுதுன்னு சொல்லி. ஏன் இதே மாதிரி அன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சரியான கேள்வி கேட்டீங்க. நளினிக்கு ஒரு திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் பயப்படாம கொடுத்திருந்தா அது ஒரு முன்னுதாரணம் வச்சு இப்படி கொடுத்துருக்கலாமே. இவ்வளவு என்ன பார்க்கணும்னா, இதே முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது இலங்கை பிரச்சனை தொடர்பான நிறைய இதே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அங்க சாக்கப்பட்ட பொழுது அவங்களே சொன்னாங்க, யுத்தம் நடக்கும் பொழுது அப்பாவிகள் பலியாவது என்பது தவிர்க்க முடியாதுன்னு சொன்ன அவர்களே பிற்காலத்தில் ராஜீவ்காந்தியினுடைய கொலையாளிகள் என்று கருதப்பட அல்லது உதவியார், இவங்களுக்கு டைரக்ட் நாலமுடி யாரும் கிடையாது, இந்தவர்களுக்கு விடுக்கணும். ஏன்னா பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் மாறிச்சுல, அரசியல் கட்சிகள் தங்களுக்கு மாறி கிடந்தாங்க. ஏன்னா விடுதலை புலிகளை தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மாதிரி எதிர்த்தவங்க யாருமே கிடையாது. கடைசி நெருக்கடி. ஆனா என்னன்னா இங்க வந்து ஒரு ஓட்டு வாங்க, இன்னைக்கு ஒரு ஓட்டுன்னு வர கட்சிகள் மாறிடுவாங்க. நிலைப்பாடுகள் இருக்கிற அம்மா சொல்ற வார்த்தை சாவார்கள் சொன்னாங்க. இவர் என்ன சொன்னாரு, என்ன இலங்கையில செத்துட்டு இருக்காங்க போர் நின்று போச்சு கேட்கிறப்ப, கலைஞர்கிட்ட கருணாநிதி கேட்கிறப்ப மழை நின்று விட்டது, தூவானம் பேசிக் கொண்டு இருக்கிறது, இன்னும் தூவானம் அடிச்சு கொண்டுதான் இருக்கு. அது இலக்கியத்தில் அவர் சொல்றாரு. எங்க அம்மா டைரக்டா சொன்னாங்க. இவ்வளவு பாஜக மீது குற்றம் சுமத்தி விட்டு தொடர்ச்சியாக குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் பாஜகவை ஆதரிக்கிற அதிமுகவின் நிலைப்பாட்டை புரிந்து கொள்வது என்பது கொஞ்சம் கடினமான ஒன்றாக இருக்கிறது. 2 கட்சிகளுமே ஒரு அணுகியதுக்காக நான் சொல்கிறேன். எங்கள் எடப்பாடி அவர்கள் அழுத்தம் கொடுப்பதை பேசிக்கொண்டுதான் இருப்பார், இல்லை என்று சொல்லவில்லை.
அம்மா பேசி அதுவே முடியவில்லை, இன்னும் இழுத்து கொண்டிருக்கிறது. எடப்பாடிக்கு அதிக சுமைகளை கொடுத்து காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்ந்து பேசலாம். வர வச்சு பிரஷர் கொடுக்கணுமா? அதிமுகவினுடைய கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினை சந்திக்கிறது ஒருபுறம் என்றால் டிடிவி தினகரன் ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்று ஒரு தேதியை நிர்ணயித்திருக்கிறார். ஆகஸ்ட் 5 என்ன நடக்க போகிறது என்கிற கேள்வியை கலைராஜனிடமிருந்து கேட்டு பெறலாம். கேள்வி நேரம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. தொடர்ச்சியாக அதிமுகவிலும் திமுகவிலும் நடந்து வருகிற அரசியல் மாற்றங்களை பல்வேறு தளங்களிலிருந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய கேள்வி நேரம். கலைராஜன் சார் தங்க தமிழ்ச்செல்வன் ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். ஸ்டாலின் கொண்டு வந்த ஒரு தீர்மானத்திற்கு ஆதரவாக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்கிறார்கள். கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் ஸ்டாலினோடு சந்திப்பு நடத்துகிறார்கள். இந்த பட்டியலில் டிடிவி தினகரன் அவர்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதியை ஒரு முக்கியமான தேதியாக முன்னிறுத்துகிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய போவதாக புகழேந்தி தெரிவிக்கிறார். உண்மையில் இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்ன நடக்க போகுது? ஆகஸ்ட் 5 வந்து இவர் 60 நாள் சிறைக்கு சீட்டு போயிட்டு வந்த பிறகு சொன்னார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, கட்சியை முதல்ல ஆரம்பித்து உள்ளே வந்து இப்போ துணை பொதுச்செயலர் ஆரணுன்னே நீங்கள் இணைப்பு விழாவை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் வந்து நல்லா பண்ணுறோம் போகிறோம், நீங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும்னு சொல்லி அமைச்சர்கள்லாம் கோரிக்கை வச்சப்ப இவர் சரி நான் ஒதுங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு உங்களுக்கு நிலைப்பாடு மாறிடுச்சு, தேர்தல் வந்துச்சு, அவங்க ஒரு பொய் வழக்கு போட்டு உள்ள தூக்கி போட்டாங்க, திருப்பி வெளியில் வந்தார். வந்த பிறகு நீங்கள் 60 நாள் கழித்து நான் வந்து வந்த உடனே சொல்லிட்டார் 60 நாள்கள் நான் மௌனமாக இருப்பேன், அதுக்கு பிறகு இந்த இணைப்பு சம்பந்தமான வேலைகளை நான் செய்வேன் என்று அவர் சொன்னார். அதுக்குள்ளே நீங்கள் இணைக்க முடிஞ்சால் இணைச்சிருங்க, இல்லைன்னா நான் அந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். இது வரலாம் அதுக்கான வேலைகள் நடந்த மாதிரி தெரியல. இப்போ ஒரு இந்த நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம்னா இப்போ மீட்டிங் போடுறாங்க, அந்த மீட்டிங் போடுறாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதிமுகவில் என்ன இப்போ மீட்டிங் போடுறாங்க? ஒன்றும் கிடையாது. இப்போ தான் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை நாளைக்கு போடுறோம். இது மாதிரி வந்து தொடர்ச்சியாக ஒரு கட்சியை ஊக்கப்படுத்தணும்னா, உற்சாகப்படுத்தணும். அதிமுகவில் தொடர்ந்து மீட்டிங் நடக்குது. கொங்கு எம்எல்ஏக்கள் தனியா மீட்டிங் போடுறாங்க, பட்டியலின எம்எல்ஏக்கள் தனியா மீட்டிங் போடுறாங்க, கொங்கு எம்எல்ஏக்கள் தனியா மீட்டிங் போடுறாங்க, பட்டியலின சாதி எம்எல்ஏக்கள் தனியா மீட்டிங் போடுறாங்க. நீங்க சொல்றது வந்து பதவிக்காக அவர்கள் கேட்கிற மீட்டிங் போடுறது, நீங்க அதை பேசாதீங்க. நீங்க ஆசை எவனுக்கு இருக்கிறதோ அதுதான் அழிவுக்கு சொந்தம்னு சொல்லி புத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த பேசவே நான் பேசல. ஆகஸ்ட் 5 என்ன நடக்க போகுது? ஆகஸ்ட் 5 என்ன நடக்க போகுது? ஆகஸ்ட் 5 என்ன நடக்க போகுதுன்னா, அதுக்கு பிறகு அவர் துணை பொதுச் செயலாளர் தன்னுடைய வேலையை அம்மா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஜெனரல் செக்ரட்டரி அவங்க சிறைகள் இருக்காங்க. அதனால வந்து அதுக்கடையில் நாங்கள் வந்து அந்த பெட்டிஷன்ஸ் எங்களுக்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிந்த பிறகு அவர் ஆட்டோமேட்டிக்காக கட்சி பணிக்கு இறங்க போறாரு. அங்கங்கே சுற்றுப்பயணம் செய்து ஒரு ஊராக சுற்றுப்பயணம் செய்து எப்படி ஒரு மக்களை எல்லாம் சேர்த்து சந்தித்து இந்த அதிமுகவை எந்த அளவுக்கு மீண்டும் ஒரு தொய்வு இல்லாமல் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு தேவையில்லாதவர்கள் எல்லாம் பயணம் அப்படிங்கிறது கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறதா மக்களை சந்திக்கிறதா? கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்ல மக்களையும் தான். ஓபிஎஸ் மாதிரி ஏன் ஓபிஎஸ் நீங்க ஒப்பிடுறீங்க? நீங்க ஓபிஎஸ் கொண்டு அவர் புதுசு தான், அவர் ஒன்றும் பெரிய திராவிட பாரம்பரியத்தில் பெருசாக வந்தவர் இல்லை. அவர் போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் விட்டுருங்க. நீங்க அது ஒரு தனி குழு, அதை விட்டுருங்க. நீங்க இது அதிமுக மாபெரும் இயக்கம், இந்த எங்களிடத்திலே தான் அந்த இயக்கம் இருக்கிறது. ஆக இந்த இயக்கத்தை வந்து நாங்கள் வந்து கட்சி தொண்டர்களை பார்த்து அவர்களோடு சேர்ந்து பொதுக்கூட்டங்களை போட்டு அன்றைக்கு பள்ளி மாணவர்களை சந்தித்து எல்லாரையும் நாங்கள் பார்க்குற மாதிரி ஒரு வியூகம் அப்படி அமைச்சு கட்சியை தொய்வு இல்லாமல் கொண்டு போகிறதுக்காக களம் இறங்க போகிறார். அதில் வந்து எல்லாரையும் சந்திப்பார் அவர். அப்பதான் கட்சி நிர்வகிக்குங்க, இல்லாட்டி கட்சி நிற்காதுங்க. இல்ல இப்போ நீங்க மக்கள் கிட்ட போய் நேரா பேசணும்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஓபிஎஸ் சொல்றாரு மக்கள் என் பக்கம் இருக்கிறார்கள், நான் மக்களை போய் சந்திக்கிறேன், மக்களிடம் ஆதரவு எனக்கு இருக்கிறதுன்னு சொல்றாரு. சொல்லுவாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் மக்களை சந்திப்பதற்கான காரணம் அதிமுகவினுடைய தலைமையாக உருவெடுப்பதற்கா, முதலமைச்சர் பதவியை பெறுவதற்கா, இல்ல எதற்காக அந்த பயணம்? முதலமைச்சர் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க, அவர் உருவாக்குனதே அவங்க தானங்க. அப்புறம் எதுக்கு மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? திருமதி சின்னம்மாவும் டிடிவி தினகரன் அவர்கள் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? என்னங்க துணை பொதுச் செயலாளர் அவசியம் என்ன கேக்குறீங்க? செயல் தலைவர் ஸ்டாலின் நமக்கு நாமே திட்டம்னு சொல்லி தமிழ்நாடு பூரா சுத்தினாருங்க. இன்னைக்கு 87 சீட்டு வந்திருக்குன்னா அவர்னால தாங்க. திமுகவினுடைய அடுத்த தலைவராக தன்னை ஸ்டாலின் முன்னிறுத்திக் கொள்வதற்கு நமக்கு நாமே பயன்பட்டது. டிடிவி தினகரனுக்கு அது பயன்படும் சொல்றீங்க. ஆமா, இல்ல கட்சிக்கு அடுத்த 2வது இடத்துல இருக்கிற யார்? துணை பொதுச் செயலாளர் யாரு? டிடிவி தினகரன் அவர்கள் தான். அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் அம்மா யார் போக முடியும்? அவர் தான் போக முடியும். ஆட்சிக்கு தலைமை எடப்பாடி, கட்சிக்கு தலைமை தினகரன். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆகஸ்ட் 5ங்கிறதுக்கான தேதி குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிந்த பிறகு இந்த மாநிலம் முழுக்க பயணம்னு அறிவித்திருப்பது என்பது எதை சமிக்கை காட்டுகிறார் டிடிவி? என்ன நான் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிரதமர் குடியரசுத் தலைவர் பதவிக்கு பாஜக வேட்பாளருக்கு வந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமியில் இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு தனியாக தான் டிடிவி தினகரன் ஒரு அறிவிப்பு எழுதுகிறாரு. அந்த கட்சியில் இது நீங்கள் விரும்பியே விரும்பாமல அவர் ஏற்றுக்கிறாரோ இல்லையா கிடையாது. அந்த கட்சியில் இன்று ஒற்றுமை என்பது கிடையாது.
இன்னைக்கு டிடிவி தினகரனே வேண்டான்னு எடப்பாடி பழனிசாமி அவங்க எல்லாம் இந்த கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு தனியாக அதுல இன்னொரு குழு இருக்கு, அது வேற இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமியோ அந்த அமைச்சர்களோ இந்த டிடிவி சொல்லுகிறேன் சொல்படி நடக்கவில்லை என்பது ரொம்ப தெளிவு. ஏனென்றால் இல்லாட்டி அதன் பிறகு டிடிவி தினகரன் இவர்கள் மேல் அதிகாரம் செலுத்த முடியவில்லை என்று எப்படி தெரியுதுன்னா, இதுக்கு மேல அவர் நினைச்சிருந்தா கவிழ்ச்சியை கவிழ்த்திருக்கலாம், முடியாது. ஏனென்றால் அவருடைய விருப்பம், அவர் கட்சி. இன்று நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்துக்கணும். எனக்கு நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு டிடிவி தினகரனுக்கோ அவர் எடப்பாடி பழனிசாமிக்கோ ஓபிஎஸ்க்கோ இல்லை. இவங்க என்ன புரிஞ்சிக்க வேணும்னா, செல்வாக்கு என்பது இன்று அந்த சசிகலா அவருடைய குடும்பத்துக்கு மக்கள் மத்தியில் அக்செப்டபிலிட்டி இல்லைங்கிறத நான் ஒரு சாதாரண மனுஷனா பார்க்குறேன். இவர்கள் என்ன பண்ணாலும் அவருக்கு ஆதரவெல்லாம் வரும்னு நான் என்னால் நம்ப முடியல. சரி, ஏனென்றால் இந்த கட்சியை நீங்க நடத்தினா இப்போ இருக்கிற செட்டப்பில் அந்த அணியை இணைச்சி ஒன்னா நடத்துறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர அவர்கள் குடும்பம் வரும் பட்சத்தில் அந்த கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு எந்த விதத்திலும் உதவாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இப்ப திரும்ப சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வாரிசு அரசியலை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவங்க பிடிக்காது. நீங்க பாருங்க, இப்ப நான் கொங்கு பெல்ட்னு சொல்றேன் இல்லையா, தோப்பு வெங்கடாச்சலம் தனியா நடத்திட்டு இருக்காரு, கரூர் பாலாஜி, ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அவங்களை எல்லாம் அமைச்சர் பதவி தேவைப்படுது, வேணும்னு கேட்கறாங்க. ஒரு ஆளுங்கட்சிக்குள்ள இவ்வளவு குழப்பம். அந்த அவங்க மூச்சு விடுவாங்களாங்க, அந்த அம்மா இருக்கிற ஒரு மூச்சு கேட்காது. அங்க இருந்து அப்படி திரும்பி பார்த்தாங்கன்னா அப்படி ஒரு அமைதினா பின் டிராப் சைலண்ட். இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா நீங்க பாருங்க, நம்ம எடப்பாடி பழனிசாமி அவரை நம்பிதான் இருக்காருன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டாங்களா, இவங்க கட்சியில யாருமே இல்லைன்னு தீர்மானம் போட்டாங்களா இல்லையா கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி அவங்க எல்லாரும் சேர்ந்து சசிகலாவோ தினகரனா இல்லைன்னு எப்படி நீங்க எப்படி நீங்க சொன்னீங்க வெளிப்படையா சொன்னாங்களே. ஜெயக்குமார் என்ன சொன்னாரு? அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொன்னாரு? அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னாரு 10 அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டம் போட்டா அது ஒன்றும் தீர்மானம் கிடையாது. அதிமுக தொடர்களை கட்டுப்படுத்தாங்க. மீட்டிங் போட சொன்னாங்களா இல்லையா? இதே தங்கமணி கட்சி என்பது ஆட்சி என்பது வேற. அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து கலெக்டர்பட்ட சசிகலாவினுடைய பேனர் இப்போது வரை வைக்கப்படவில்லை. ஏங்க அதுக்கு தாங்க நாங்க கேட்டேங்க. ஏங்க மதுசூதனன் கேட்கப்பட்ட மதுசூதனன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இந்த இயக்கம் ஒன்று சேர்ந்து வரணும்னால இந்த படத்தை எடுக்க வேணும்னு சொன்னாராம். அதுக்காக எடுத்தோம்னு சொன்னாங்க. நான் தட்டி கேட்டேன், இல்லன்னு சொல்லி. இப்ப ஏன் வைக்கல? வைக்கணும் நினைச்சா வைக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க வைக்கலையே. இல்ல ஏதாவது பேச்சுவார்த்தை முடியட்டும் பேசியிருந்தா ஆகஸ்ட் 5 வரைக்கும் டைம் சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் 5 வரைக்கும் டைம் இருக்குல்லங்க. ஆகஸ்ட் 5 பிறகு நீங்க இந்த ஒரு விஷயத்துல திமுக தலைவர் ப்ராபபிளி இந்த கடைசி பேட்டி எனக்கு கொடுத்தாருன்னு. அவர் என்ன சொன்னாருன்னா, திமுக தோல்வி அடைந்து விட்டது. ஆனால் கூட அவர் சொன்னார், ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இந்த எம்எல்ஏக்களை வைத்து அவர்களை ஒன்றாக அழைத்து செல்வதற்கு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சிரமப்படுவார்னு எனக்கு ஒரு, நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், இட் வில் பி a difficult task for the IDMK to keep the flock togetherன்னு சொன்னார். அவர் என்ன நினைப்புல சொன்னாரோ இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. எப்ப சொன்னாரு? என்ன கடைசியா பேட்டி அம்மாவோட மறைவுக்கு முன்னாடி இல்ல, அதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. இவ்வளவு அவங்களுக்கு இருக்க ஒரு தின் மெஜாரிட்டி தான் இருக்கு. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க எதிர்கட்சியில இருக்கிறோம். ஆனால் அதிமுக அதனுடைய கூட்டணி அவர் என்ன மனசுல வச்சு சொன்னா, ஆனா இன்னைக்கு நம்ம அதை பாக்குறோம். திமுக தலைவர் கடைசியா என்ன சமீபத்திய பேட்டி இல்ல கடைசியா ப்ராபபிளி ஒரு முரசொலியை தவிர இன்னொரு பத்திரிகை கொடுத்த பேட்டிங்கிறது கிண்டு கொடுத்ததுதான். நீங்கள் அதுகளை ஒன்றாக அழைத்து செல்வது சிரமப்படுவார்கள் என்று சொன்னாரு. இன்னைக்கு அதுதான் நடந்துಇಲ್ಲ. அது ஒரு யூகமா நம்ம எடுத்துக்கலாம் முடிய. இன்னைக்கு 12 பேர் அங்க சேர்த்து 222 234 பேருங்க. நான் சொல்றேன் கேளுங்க, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் சசிகலா குடும்பத்திலிருந்து வாரிசு அரசியலை ஏற்க முடியாதுன்னு வெளிப்படையாக பேசுவது இது சரியான பாதையில அதிமுக போய் ஒன்றிரண்டு தலைவர்கள், ஒன்றிரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள், புதிதாக வந்தவர்கள், அரசியல் சில பேருக்கு வரலாறு என்னன்னு தெரியாது. அவர்கள் எல்லாம் இன்னைக்கு 10 வருஷம் கூட ஆகல. சில பேர் எம்எல்ஏ. நமக்கு பெரும்பான்மை 5ல தான் இல்லங்க, கேளுங்க, பெரும்பான்மை 5 ஏன் கொண்டு கொடுக்குறீங்க? 5 10 இப்போ ஒரு எம்எல்ஏ பேசுகிற போது 97 பேர் வச்சுட்டு திமுக ஆட்சி அமைக்கல, 5 வருஷம் முடிக்கலையா? கலைராஜன் கேள்விதான். இந்த இப்படி ஒரு பேச்சு வருகிற போது கட்சியினுடைய தலைமையோ முதலமைச்சரோ அது குறித்து கருத்து சொல்லலையே. அப்ப அவர் அனுமதிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார் தான். அதுக்கு அவருடைய பாணிங்க, அது அவருடைய பாணி எப்படி அமைதியாவே இருந்து தனது கட்சியினுடைய பொதுச் செயலாளரையும் துணை பொதுச் செயலாளரையும் அவதூறாக பேசினாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது முதலமைச்சருடைய வேலை. அவருடைய பாணி என்னன்னாங்க, துணை பொதுச் செயலாளர் இன்னைக்கு 34 பேருக்கு அவர் கூட போயிருக்காரு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த 34 பேரும் துணை பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லிட்டாரு, எடப்பாடி தான் எங்களுடைய முதலமைச்சர், கடைசி வரை இந்த ஆட்சியை நாங்கள் காப்பாற்றுவோம், அம்மா அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை வந்துருச்சு. ஆக யாரும் நம்மளை இது பண்ண இறக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு.
அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எடப்பாடி மௌனமா இருக்காங்க. நீங்க அதிமுகவில் ஒரு முக்கிய நிர்வாகி. ஆமா. டிடிவி தினகரனையோ சசிகலாவையோ யாராவது பேசினால் நீங்க எதிர்த்து குரல் கொடுக்கிறீர்கள், கண்டனம் தெரிவிக்கிறீர்கள். ஆமா. என்னுடைய கேள்வி, இப்படி சசிகலா வாரிசு அரசியல் செய்கிறார் ஒரு எம்எல்ஏ பேசுகிற போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கண்டிக்க வேண்டும். குரல் என்ன? கண்டிக்க வேண்டும். ஏன் கண்டிக்கல? கண்டிக்க வேண்டும். ஏன் கண்டிக்கல? அதான் உங்க மீடியா மூலம் சொல்றோமே, கண்டிக்க வேண்டும். அவர் இல்ல அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க திருத்தணி அரி அந்த அருள்மொழி தேர்வன் அப்புறம் காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ வெளியே வந்து சொல்றாங்க, நாங்கள் தான் முடிவெடுத்து அறிவித்தோமே, முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் முடிவெடுத்து நாங்கள் குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்தமே தவிர தம்பித்துரை அவர்கள் அங்கு போய் சசிகலாவும் இவர் சேர்ந்து சொன்னது தவறுன்னு அவங்க சொல்ற அளவுக்கு பேசினாங்க. நீங்க யார் ஏத்துக்கிறாங்க? அவங்க 3 பேரும் தலைமை கழக நிர்வாகிகள் கிடையாதுங்க. தலைமை கழக நிர்வாகிகளாக இருக்கலாம். தலைமை தலைமை வாய் திறக்காதவரை அதுதானே அதிகாரப்பூர்வமான குரல். நீங்க வந்து தொண்டை ஒருத்தன் சொல்லுவான் ரோட்ல இருந்துகிட்டு அதை கூட கேட்க கணக்கில் எடுத்து பேசுவீங்களா நீங்க? அவர் தொண்டை நிலைமை தான் எல்லாருக்குமே. ஆனா வந்து தம்பிதுரை கொள்கை பரப்பு செயலாளர். ஒரே ஒருவேளை ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்ன நடக்க போகிறது என்று நமக்கும் தெரியாது. ஆட்சிக்கான ஆபத்து அப்படிங்கிறது உருவாகும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? இல்ல, சமீபத்தில் இல்லையா? சமீபத்தில் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியல. கண்ணு கிட்டிய தூரத்தில் சட்டமன்ற பொது தேர்தலா அப்படிங்கிற இந்த தலைப்புல ஒரு அது ஒரு தலைப்பா இருக்கு. கண் சிமிட்டி கொண்டிருக்கிறதா சட்டமன்ற தேர்தல்? ஏன்னா தேர்தல் ஒன்றும் இல்லையா? அது மட்டும் இல்ல. பொதுவா அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் விரும்புகிற அரசு எடப்பாடி தலைமையில் நடந்துட்டு இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்லை. நிர்வாக ரீதியா சுழன்று பணியாற்றுகிற கோப்புகள் எதுவும் தேக்கம் இல்லாம இவ்வளவு ஒரு நேர்மையான அரசு நடந்து அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் குறித்த என்னுடைய கேள்வி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுக்கு ஒரு கருத்தை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருப்பது 5 எம்எல்ஏக்களில் பெரும்பான்மை நிரூபித்துக் கொண்டிருக்கிற அதிமுகவிற்கு சரியான வழிதானாங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்ல, இவ்வளவு சுதந்திரம் எனக்கு தெரியும் இந்தியாவில் வேற எந்த கட்சிக்கு இல்ல. இப்ப இருக்கிற சூழல்ல இவ்வளவு பாசிட்டிவ் டேர்ம்ஸ்ல சொல்லலாம். இல்ல, ஆனாலும் கூட இதையும் கூட சகிச்சுக்கிட்டு நான் எடப்பாடி ஐயாவை, நான் டிடிவி ஐயாவை, சின்னம்மா, நம்ம ஓபிஎஸ்னை எல்லாத்தையுமே பார்க்குறேன். எல்லாரும் சகிச்சுக்கிட்டு வருத்தம் இல்லாமல் புன்சிரிப்போட ரிலாக்ஸாக இந்த அரசை நேர்மையாக நடத்துறது தான் வியப்பாக இருக்குது. இதில் பாகுபாடே இல்லை. இப்போ நான் இந்த நிலைப்பாட்டை கூட எந்த மூத்த தலைவரும் ஏன் தனியரசு நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, ஏன் நீங்கள் போய் தளபதி பார்த்தீங்க, ஒரு கேள்வி ரன் ஆகணும். எப்படி ஏன் ரன் இல்லைன்னா ஒரு சும்மா நட்பு ரீதியாக கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல அவங்க இல்லைன்னு சொல்றீங்க. இல்லை, அப்படி இல்லை. அவங்க வந்து நம்பிக்கை அவங்களுக்கு ஒரு 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 நல்ல எண்ணத்துல தான் பார்த்துருப்பாரு. தனியரசு அப்படி தப்பா 3-4 பேர் இப்போ சமீபத்தில் 2-3 நாளாக அந்த பிரச்சனை இருக்கு. அவர்களை சிலர் தூண்டி விடுகிறார்கள். அந்த தூண்டியவர்கள் பின்னாலே இருக்கிறார்கள். அவர்கள் நெஞ்சிலே துணிவு இருந்தால் நேரடியாக வந்து சொல்லட்டும். சில தூண்டி விடுவார்கள். யாரும் ஓப்பனா சொல்ல விரும்பல. சில தூண்டி விடுவார்கள் வரைந்து கொண்டு அவர்கள் கனவு பழிக்க போவது இல்லை. தூண்டி விடுறதுங்கிற பட்டியல தனியரசு இருக்கிறாரா? அவர் இல்லைங்க, எங்க கட்சி. அவர் வந்து எங்களுடைய சோழருங்க, சகோதரர். தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய உட்கட்சி குழப்பத்தை வைத்து ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையாக இந்த ஆட்சி நீடிக்காது, சட்டமன்ற தேர்தல் விரைவில் வரும் அப்படின்றாரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் தேதி குறிப்பதற்கு முன்பாகவே டிடிவி தினகரன் அவர்களே ஆகஸ்ட் 5 ஒரு தேதி குறித்திருக்கிறார். இந்த தேதி குறித்ததை எப்படி பாக்குறீங்க? சார், ஆகஸ்ட் 5க்கு பின்னாடி எது வேணாலும் நடக்கலாம். முன்னாடி அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம். பின்னாடி நடக்கலாம், முன்னாடி நடக்கலாம். நான் அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். அதனால் நான் வந்து இப்போ வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய குரூப்புகள் அவங்க ஒன்றும் சாதாரணமாக எல்லாம் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பிதுரை என்ன சொல்கிறாருன்னா, ஜனாதிபதி தேர்தல் ஆதரவு குறித்து சசிகலாவும் எடப்பாடியும் சேர்ந்து தான் முடிவெடுத்தார்கள். இது சொல்கிறது தம்பிதுரை. அடுத்து வந்து அருள்மொழி தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு எம்பி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது தம்பிதுரை நாட்டு மக்களை குழப்புகிறார், கட்சி எம்எல்ஏ எம்பிக்களை குழப்புகிறார். இது அருள்மொழி தேவனுடைய ஸ்டேட்மெண்ட்டு. கட்சி விதி தெரியாத ஜென்மங்கள், சசிகலா இல்லை என்றால் ஆட்சியே இல்லை, இது சொல்கிறது வெற்றிவேலு. சசிகலா குடும்பத்தை அடியோடு ஒதுக்க வேண்டும், இது சொல்கிறது எம்பி ஹரி சொல்கிறாரு. ஆக கட்சி பொதுச் செயலாளர் யாருன்னு எடப்பாடிக்கு தெரியாதா, இது சொல்கிறது ஒரு எம்எல்ஏ தங்க தமிழ்ச்செல்வன். அதிமுக அணிகள் இணைய வாய்ப்பே இல்லை, இதை சொல்கிறது ஓபிஎஸ். அதனால் இப்போ இந்த கட்சி எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்படி தான் இருக்குது. இதுதான் இருக்கு. என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அதாவது இந்த அரசாங்கத்தால், இந்த மாநில அரசாங்கத்தோட உரிமைகள் பறிபோவதை இந்த அரசாங்கத்தால் தடுக்க முரண் தானே அரசியல். நீங்க அது இப்படி இல்லம்பீங்க. இல்ல, எது இந்த இப்ப நீங்க சொன்ன ஒன்றுக்கான முரண் இருக்குல்ல, இந்த முரண் தானே அரசியல். இல்ல சார், ஏன் இந்த முரண்பாடு வருதுன்றதுக்காக நான் சொல்ல வரேன் கூட. அதாவது அண்ணன் சொன்னார், முன்னாள் முதலமைச்சர் அந்த மையார் இருந்திருந்தால் யாராவது இப்படி திரும்பி பார்த்துருப்பாங்களா,
யாராவது பேசியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு என்ன இந்த அரசாங்கம் எனக்கு என்ன புரியலன்னா, தனியரசு தமிமுன் அன்சாரி கருணாஸ் அவர்கள் 3 பேரும் பணம் பெற்றார்கள்னு ஒரு வீடியோவை முன்வைத்து அந்த வீடியோ மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சிபிஐ விசாரிக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. அப்புறம் அந்த முழு எம்எல்ஏ பாக்குறீங்க. அது தனி இல்ல, இது முரண் கிடையாது. அது தனிங்க. இது முரண் இல்லையா? அது தனி. இது எப்படி முரண் இல்லாம போகும்? அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இன்னைக்கும் தளபதி 3 பேரும் பணம் வாங்கலன்னு சொல்லிருந்தா அது வேற. ஸ்டாண்ட்ல இருந்து அந்த வீடியோவினுடைய நம்பகத்தன்மை குறித்து கேள்வி கேட்டு அந்த 3 பேரை சந்திக்கிறது என்ன நியாயம்? எங்களுடைய அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இன்னும் நாங்க மாறல. சரி, அதே ஸ்டாண்ட் தான் தளபதி இருக்கார். அதற்காக நீங்க பேசவே கூடாதா? அதற்காக பார்க்கவே கூடாதுன்றது நீங்க அவங்களை பார்க்கலாம், பேசலாம், முரசொலி விழாவுக்கு அழைக்கலாம், கூட்டணி கட்சியாக கூட சேர்க்கலாம். ஆனால் தனியா விசாரணை மட்டும் தனியா நடந்துட்டு இருக்கணும். அப்படிதானே சார்? அது தனி சார். ஒரே விஷயம் அடிப்படையிலே தவறு. அப்படி கோரிக்கை வைக்கல சொல்லுங்க. தளபதி கோரிக்கை வைக்கலங்கிறது நான் எங்களை 3 பேர்த்த சுட்டி காட்டி கூவத்தூர் வீடியோ மீதான நம்பகத்தன்மை அதனுடைய ஒரிஜினல் குறித்து சிபிஐ விசாரிக்கணும்ங்கிறதுக்குள்ள இது எல்லாமே அடங்கி விடுமே. பொதுவான நான் தானே சொன்னேன், நான் சிஐஏவே விசாரிக்கணும்னு சொல்றேன். அது உங்கள் நிலைப்பாடு. ஆனால் முரண் அதிமுகவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு எம்பியும் பேசினதே முரண் சொன்னா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நிலைப்பாடு எப்படி முரணாக இல்லைன்னு நான் கேட்கிறேன். இது முரணே கிடையாது. என்ன முரண் இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க என்ன இவர் இல்ல தனியரசோ அல்லது கருணாசோ அல்லது தமிமுன் அன்சாரியோ அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எங்க தளபதி என்னைக்கா சொன்னாரா? மேபி இருக்கலாம். இல்ல இல்ல, அவர் ஒரு விசாரணை வைக்கிறார். ஒரு விசாரணை வைக்கிறார். ஒரே நிமிஷம் நம்ம பிரின்ஸிடம் கேட்டு வந்துடலாம். பிரின்ஸ், தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் யாரை ஆதரிப்பது அப்படிங்கறத அன்றைக்கு காலை 8:30 மணி வரைக்கும் யோசித்த கட்சிகள்ல ஒன்று காங்கிரஸ். ஒருவேளை நீங்க இவர்களை டிடிவி தினகரன் அவர்கள் குறிப்பிடுகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி கெடுவில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற சூழ்நிலையில் வந்தால் காங்கிரசினுடைய நிலைப்பாடு எப்படியாக இருக்கும்? திமுகவினுடைய கூட்டணி கட்சிங்கிற முறையில் திமுக எடுக்கிற நிலைப்பாட்டை எடுப்பீர்களா அல்லது அப்போதும் அன்று காலை சார் முடிவு செய்யுமா காங்கிரஸ்? இது மிகப்பெரிய தவறு. நீங்கள் தவறாக சொல்கிறீங்க நிறையாளர். ஏன்னா அன்று நம்பிக்கையில்லா ஓட்டெடுப்பு தீர்மானத்தை அன்னைக்கு மார்னிங் 8 மணிக்கு தான் நாங்கள் தீர்மானம் எடுத்தோம்னு சொல்லி தவறு. எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாங்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு 2 நாளுக்கு முன்னாலே தீர்மானிக்கப்பட்டு நாங்கள் எங்களுடைய வாக்குகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தான் அளிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தோம். அதை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு உறவு வைத்திருக்கிறோம். அவர் பெரிய ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கான்ட்ராக்ட் வைத்திருக்கிறோம். அது எந்த விதமாக மாற்றம் இல்லை. ஏன்னா அன்பு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி கூட நம்முடைய டாக்டர் கலைஞருடைய அந்த வைர விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அனைத்திலும் நாங்கள் கேட்டு தான் ஐக்கியமாக தான் செய்கிறோம். அது எங்களுக்குள்ளே இந்த பிரேக்கும் கிடையாது. ஆனால் ஒரு இணைந்த சக்தியாக தான் செயல்படுகிறோம் என்பதை மாற்றுக்கருத்தில்லை. எங்களுடைய தலைமை கூட அதான் சொல்லுகிறது. ஆகவே எங்களுக்கு நம்பிக்கையாளர் தீர்மானத்திலே காலத்தை ஓட்டெடுப்புக்கு அன்னைக்கு தான் நாங்கள் யோசித்தோம் அப்படின்றது தவறு. எதிர்காலத்தில் கூட நீங்கள் சொல்கிறீங்க பல்வேறு பிரச்சனை இருக்கிறது. இப்போ எந்த பிரச்சனை இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா அன்னைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ நம்முடைய நண்பர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா கட்சியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க. அவங்க கூட சொல்லுங்க, நாங்கள் திராவிட இயக்கத்தை காப்பாற்றுவோம், எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, எல்லாம் விட்டு கொடுத்து செய்வோம் மாதிரி பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், இதுக்கு முன்னால் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்தது. அவங்களுக்கு கீரியும் பாம்புமாக செயல்பட்டார்களே தவிர அவங்க ஒற்றுமை இருந்ததா? அப்படி ஒற்றுமை இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கா? தமிழகத்தில் வித்தியாசமான ஒரு அரசியல் நடந்திருக்கும். உண்மை ஆர்மி நடந்தது முன்னாள் முதல்வர் இருந்த காலத்தில். இப்போ அடிமைகள் போல இப்போ சிதறி சின்ன பின்னமாக அண்ணா திராவிட முன்னேற்ற இருக்கிறது. எப்படி கூட்டு சேர்வது என்று இங்கு பார்க்கிற போது பன்னீர்செல்வம் அவர் ஒரு அணியாக இருக்கிறார். கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர் வேறொரு அணியாக இருக்கிறாங்க. அவங்க சிந்திப்பது அவர்களே பதற்றத்தில் இருக்கிறார்கள். எப்படி இந்த ஆட்சி செல்லும், எத்தனை நாட்கள் செல்லும் அப்படிங்கிற டிடி தினகரன் இணை பொதுச் செயலாளர் செல்கிறார். என்னுடைய அடுத்த மாதம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி நான் யோசிக்கிறேன்னு சொல்றார். அதுவரை என்ன செய்ய போறாங்க? அப்படி ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுக்கு ஒரே ஸ்டாண்டு தான். எங்களுக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வச்சிருக்காங்க. அவரோட இணைந்து எங்களுடைய பணிகளை செய்வோம். எங்களுக்கு அதான் எங்களுடைய ஸ்டாண்டை தவிர வேற ஒன்றும் இல்லை. முக்கியமா ஏன் நான் இதை ஒன்று கூட சொல்லணும். பிரின்ஸோட கேள்வி ஒரு சாதாரண எளிய மக்களுடைய கேள்வி. நாங்கள் 2 பேருமே திராவிட கட்சிகள். நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் அண்ணன் சொன்னதுக்காக சொல்றேன். இப்போ எங்களிடம் தனிப்பட்ட குழுக்கள் தனித்தனியாக ஒருத்தர் 2 பேர் பேசுறாங்க. இதை நாங்கள் அண்ணன் தம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றம் இருக்கோம். நாளைக்கு ஒன்று சேர்ந்துக்குவோம். எங்கள் எம்எல்ஏக்கள் தான் பேசிக்கிறோம். அது வேறு விஷயம்னு வச்சுங்க. அவருக்கு கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களே எடுக்கும். அது வேறு விஷயம். ஆனால் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதே ஒரு 6-10 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போன்ற பிரச்சனை வந்தது. இதே திரும்ப திமுக தலைவர் கருணாநிதி நன்றாக இருக்கும்போதே
அழகிரிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் பிரச்சனை அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அதனால் 2-3 பேர் செத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலினை வந்து நீ உன் மகன் செத்து போய்விடுவான்னு சொல்லி அழகிரியே சொன்னதாக கருணாநிதியே சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட மிகப்பெரிய பூகம்பம்லாம் விடிஞ்சு கருணாநிதி நான் ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தலைவராக என்று சொல்லி அழகிரி சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட பூகம்பமெல்லாம் வெடித்ததற்கு பின்னாலே அதில் வெற்றி பெற்று ஸ்டாலின் வரவில்லையா? அது மாதிரி டிடிவி வருவார். ஓகே, எனக்கு அதிமுக கூட்டணி எம்எல்ஏக்களை ஸ்டாலின் சந்திப்பது குறித்த காரணத்தை முன்வைத்து ட்விட்டர்ல நியூஸ் 7 தமிழ் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தது. அதற்கு மக்கள் அளித்திருக்கிற பதில் என்னவென்று இப்போது பார்க்கலாம். அந்த பதிலை தொடர்ந்து நிறைவு சுற்று நாம் சந்திக்கலாம். அதிமுக கூட்டணி எம்எல்ஏக்களை ஸ்டாலின் சந்திப்பது என்பது கூட்டணியை உடைக்க என 24% பேரும், ஆட்சியை கவிழ்க்க என 54% பேரும், இருப்பை காட்டிக்கொள்ள என 22% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி எம்எல்ஏக்களை ஸ்டாலின் சந்திப்பது கூட்டணியை உடைக்க என 24% பேரும், ஆட்சியை கவிழ்ப்பதற்காக இருக்கலாம் என 54% பேரும், இருப்பை காட்டிக்கொள்ள என 22% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். தனியார் சார், நீங்க தான் பதில் சொல்லணும். ஆட்சியை கவிழ்க்கன்னு ஒரு பெரும்பான்மையான எண்ணிக்கையில மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. நடப்பு அரசியல் அவங்களுக்கு அப்படியாக புரிந்திருக்கலாம். இருக்கலாம் இல்லை, இயல்பாகவே நீங்கள் அந்த அம்மாவோட மரணத்துக்கு பிறகு நடந்த அந்த ஆட்சி எடப்பாடியாக நாங்கள் நிர்மாணிக்கிற வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. அது ஒரு ஆட்சி வந்து ஒரு உடனே கவிழ்க்கணும்னு எல்லாரும் ஒற்றை முழக்கத்தில், அப்படி மீடியாலாம் அப்படி, அப்புறம் மத்திய அரசும் பாரதிய ஜனதாவும் அதே நிலைப்பாடு, இந்தியாவில் இருக்கிற தேசிய கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியில் இயக்கங்களும் ஒரே முழக்கத்தில் இருந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னு. இப்போ தான் மக்கள் திமுக முயற்சிக்கிறதுன்னு 54%க்கு கொஞ்சம் குறைஞ்சி வந்ததே பரவாயில்ல, பாராட்ட வேண்டிய விஷயம். அது எங்களுடைய தியாகத்தால், எங்களுடைய நற்பண்புகளால், அரசினுடைய நிர்வாகத்தாலையும் எங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இருந்தால் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியை வலிமையாக மக்களினுடைய நன்மைக்காக இயக்கணும்ல. அது அம்மாவினுடைய கனவை சொல்லி அம்மாவினுடைய கனவுகளை நனவாக்குகிற நிலையில் நாங்கள் வந்து மாற்று கருத்து இல்லாமல், மாசற்று எந்த விதமான கையூட்டும் இல்லாமல் வெளிப்படையாக மக்களுடைய அரசு எடப்பாடி தலைமையில் இயங்குகிறது. ஆகவே மக்கள் இப்ப ஓரளவுக்கு நம்பி 54 வாக்களிச்சிருக்காங்க. 90ல இருந்து 54க்கு வந்து சரியா சொன்னீங்க. அதுதான் எங்களுக்கு இதே பெரிய வெற்றிங்கிறேன், இதே பெரிய வெற்றி. ஆனா ஆட்சி கவிழ்ப்புங்கிற அந்த தலைப்பே அது இப்ப அவசியம் இல்லாதது. அதுல நம்பிக்கை இல்லை. நாங்களும் அந்த முயற்சியில் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் ஈடுபட மாட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகமே ஈடுபடாது. ஆனா உறுதியை சொல்றேன், அது தளபதியும் சொல்லியிருக்காரு. அதனால எந்த கட்சியும் ஒரே நேரத்தில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நற்சான்றிதழ் வழங்குகிற தமிழ்நாட்டில் இருக்கிற சிலர் தனியரசு ஒருவர் என்பது இந்த அவை பதிவு செய்கிறது. செங்குட்டுவன், நேயர்களுடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க? சார், ஆட்சி வந்து எங்களுடைய தளபதியார் கவிக்க மாட்டார். சரி, அது தானா கவிழும். என்ன காரணம் சொன்னா, அதாவது நீங்க கூப்பிட்டு தனியரசு வந்து பார்க்கல, தனியரசு அவரா வந்து பார்த்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரி, இல்லை இப்போ நான் என்ன எது ஏன் சொல்றேன்னு சொன்னா, தமிழகத்தினுடைய உரிமைகள்லாம் நீங்க பறி போயிட்டு இருக்கு சார். சரி, யதார்த்தமான நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய அந்த முடிவின் காரணமாக தான் தோன்றித்தனமான முடிவு, அதாவது அந்த முடிவின் அடிப்படையிலே இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகள்லாம் இன்றைக்கு பறிபோய் கொண்டிருக்கிறது. எல்லா அதிமுக எம்எல்ஏவுக்கும் தெரியுது. இன்றைக்கி வேறு வழி கிடையாமல் 3 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொன்னால் இவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி. அதனால தான் இவங்க போகிறாங்க. தெரியும் அதுவா கவிழுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அதுவா கவிழும், நிச்சயமாக நகரம், நிச்சயமாக நகரம். அதெல்லாம் போய் இப்போ எப்படி அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய உரிமைகள், அது நீட் தேர்வாக இருந்தாலும், மாட்டிறைச்சி விவகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பல்வேறு அது வந்து சமஸ்கிருத மொழி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்தி திணிப்பாக இருந்தாலும் சரி, அதே போல் இந்த பாஸ்போர்ட் விவகாரமாக இருந்தாலும் சரி, அதே போல் நம்முடைய காவிரி ஆணையம் அமைப்பது இந்த இதில் இருந்தாலும் சரி, எதையும் ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, எதையும் இந்த அரசாங்கம் எதிர்த்து கேட்டு மாநில உரிமைகளை பாதுகாக்கின்ற நிலையிலே இந்த அரசாங்கம் இல்லை. அதனால என்னென்ன மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆகவே இந்த அரசாங்கம், இந்த ஆட்சி என்பது எம்எல்ஏக்களுக்கும் தெரியும். ஆகவே அவர் வழி கிடையாது,
கொஞ்ச நாளைக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குமே, இப்போ முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக முடியாது. ஆனால் இந்த ஆட்சி விரைவிலே எங்களுடைய தளபதியார் அவர்கள் இந்த ஆட்சியை கவிழ்க்க மாட்டார். இந்த ஆட்சி தானாக கவிழும். பொதுவாக ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு இருந்தே இந்த ஆட்சி நீடிக்காது அல்லது ஆட்சி கவிழுங்கிற ஒரு தோற்றம் தொடர்ந்து பரப்பப்பட்டே வந்திருக்கிறது. இந்த ட்விட்டர் போல் ரிசல்ட்டுமே அப்படித்தான் அது உருவாக்கப்படுகிறது. யாரை சந்தித்தாலுமே ஆட்சி கவிழ்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையை மக்கள் உள்ளார நம்புகிற அளவுக்காக இந்த அரசியல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? அப்படிதான் பதியுதா? இல்லை, மக்கள் அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா அவர் ஜெயலலிதா மாதிரியான ஒரு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஆளுமை போன பிறகு இவர்கள் எப்படி நடத்த முடியும்? ஏன்னா அது தொடர்ந்து நடந்த சம்பவங்களும் அதே இதாக இருந்தது. ஆனால் நான் சொன்ன பார்த்தீங்களா, அதிமுக ஒரு அமைப்பு இருக்குது, திமுகன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புகள் தான் இதை இன்னைக்கு ஒரு கோகசிவ் போஸ்ட்னா இவங்க சண்டை போட்டால் கூட எடப்பாடிகள் அணிலையும் ஓபிஎஸ் அணி அல்லது தோப்பங்கடாச்சல் அணி இவங்க எல்லாரும் ஆட்சியை பிடிக்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது கவழ்ந்தால் நாளைக்கு உடனடியாக திமுக ஆட்சிக்கு வந்துடும். மறுபடியும் இதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனை எம்எல்ஏக்கள் மறுபடியும் சீட்டு வாங்குவாங்க? ஏன்னா அங்கேயே ஃபேக்ஷனில் இருக்குது. திருப்பி வெற்றி பெற்று வர முடியுமா? அந்த கேள்வி தான். அவங்களுக்கு ஒரு ஆன்டி டிஎம்கேங்கிற ஒன்று அவங்கள இந்த அரசு கவலை விடாமல் இருந்துகிட்டு இருக்கு. அது எவ்வளவு நாள் இவங்களால முடியும்? இவங்களுடைய முரண்பாடுகள் முட்டி மோதும் பொழுது இன்னைக்கு இருக்க ஒரு லெவலில் இருக்கு. இதனுடைய அந்த மோதல்களுடைய தன்மை அதிகம் எப்போ அதிகரிக்குன்னா பார்லமெண்ட் நம்ம குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பிறகு தொடங்கலாம்னு நான் யூகிக்கிறேன். இன்னும் அந்த அந்த ஒரு ஆன்டி திமுகங்கிறது அவங்களை இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 5 அப்படி பிறகு பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி ஆலோசனையின்படி ஆகஸ்டுக்கு 5ஆம் தேதிக்கு பிறகு எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் தினகரன் அவர்களுடைய கழக பணியினுடைய தீவிரமாக்கலுக்கு பிறகு நிச்சயமாக இந்த ஆட்சி எடப்பாடி தலைமையில் 5 ஆண்டு காலம் நிச்சயமாக ஆட்சியில் இருக்கும். இந்த ஆட்சியை காப்பாற்றுவார்கள். இரண்டாவது நான் சொல்லுவேன், அண்ணன் செங்குட்டுவன் போல கனி தானாக விழுவாது. இளவு காத்த கிளி என்று சொல்வார்களே, அந்த இளவு காத்த கிளி இளவு பிஞ்ச பார்த்து கிளி ஏமாந்து போயிடும். அது மாதிரி நான் ஸ்டாலின் ஏமாறுவார் என்று சொல்லவில்லை. அவர் நன்றாக இருக்க வேண்டும் அவருக்கு. ஆனால் மாநில சுயாட்சி கேட்ட திராவிட இயக்கம் அவர்கள், எனவே அவர்கள் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். சொல்ல இதை இப்போ அதை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்கிறார், என்ன நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் கலராஜ் என்ன சொல்கிறாருன்னா இப்போ அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய சின்னம்மா வருவார், டிடிவிஆர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், சின்னம்மாவனுடைய பொதுச் செயலாளர் பதவியும் டிடிவியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியும் தேர்தல் கமிஷனில் இன்றைக்கி ஆடிக்கிட்டு இருக்கு. அது நிற்குமா நிற்காதான்னு ஆடிக்கிட்டு இருக்கு. இவர் சொல்கிறார் டிடிவி வருவாருன்னு. நான் கேட்குறேன், கட்சி நிகழ்ச்சிகளில் நடத்துவார் டிடிவின்னு சொல்கிறீங்களே, இன்றைக்கி மதுரையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா எல்லா பக்கம் நடத்துறீங்களே, ஏன் துணை பொதுச் செயலாளர்னு சொல்லக்கூடியவர் அவரை ஏன் நீங்கள் கூப்பிட மாட்டேன்றீங்க? ஏன் அவரை கூப்பிடல? அரசு விழா இருக்கட்டும், அரசு விழா வரலையா? ஏங்க நான் ஒரு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் சொல்லியிருக்காருங்க, ஏன் கூப்பிடலன்னு கேட்குறாங்க. இது கட்சி விழா இல்லை, இது அரசு விழா. கட்சி விழா தனியா நாங்க நடத்துவோம். கட்சியினுடைய தலைவரை ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு அரசு விழா கட்சி விழா அரசியல் முதிர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. நாங்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடத்த போறோம். சரி, அந்த விழா நடக்க போகுது. அரசையும் கட்சியும் பிரித்து பார்ப்பது என்றால் உண்மையா ஜனநாயகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம ஏத்துக்கலாம். உங்களது நிறைவு கருத்தை முன்வைக்கலாம். இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. ட்விட்டர் நேயர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. உங்க கருத்து என்ன? ஆட்சி ஏன்னா ஒரு வண்டிக்கு 4 டயர்னா 2 டயர் போய் போச்சுன்னா என்ன சார் செய்ய முடியும்? அதான் நிலைமை, மோசமான நிலைமை. இதான் என்னுடைய கருத்து. நன்றி பிரின்ஸ். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 5 பேருக்கும் கேள்வி நேரம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.